அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களை, நாம் கோபம் கொண்டிருக்கும் போது தகாத வார்த்தைகள், பழி சொற்கள், பழி வாங்குதல், பேசாமல் 2 நாள் 3 நாள் மாத கணக்கில் இருக்கிறது, இப்படி அநேக பாவங்கள் உண்டு. இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் நாம் கோபம் கொண்டாலும் உடனே நாம் சமாதானம் அடைய வேண்டும். உடனே நாம் யாரிடம் கோபம் கொண்டாலும் அவங்க கூட நம்ம சமாதானமாக சேர வேண்டும். சமாதான வார்த்தைகளை பேசி நாம் மன்னிப்பு கேட்டு நாம் ஒப்புரவாக வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை இன்பம் ஏற்றமே இருக்கிறது, அங்கே சமாதியும் ஜீவன் கட்டளைவே என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் சமாதானத்தையும் ஜீவன் கட்டளிடுவதற்கு நாம் சமாதானமாக இருக்கும்படியா, நாம் ஒப்புரவாகும்படியா, நாம் மன்னிப்பு கேட்கும்படியாக, அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, கொலைசர் 1 எழுதும்படி இயேசு கிறிஸ்து சிலுவிலே சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதி வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த சமாதத்தை நமக்கு வைத்து விட்டார். அந்த சமாதத்தை நாம் தான் கர்த்தருடைய அன்பின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பு சகல பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவன் அன்பாக இருக்கிறது போல தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாமும் மற்றவரிடம் அன்பாக இருக்க வேண்டும், அன்பாக பழக வேண்டும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. நம் உடனே ஒப்புரவாகி நாம் சகோதர அன்பை, அப்பாவை போல அன்பை, மனைவி காட்டுடைய அன்பை, கணவர்கிட்ட காட்ட வேண்டிய அன்பை, பிள்ளைகளிடம் காட்ட வேண்டிய அன்பை, நண்பர்கள் காட்ட அன்பை எல்லாம் காமிக்க வேண்டும். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வசனத்திற்கு நாங்கள் நடந்து கொண்டு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க ராஜா. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஞானம், உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய நித்திய வாழ்வு ஆண்டவரே எங்கள் மீது கடந்து வரும்படி இயேசு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.